ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாய் சகோதரருடைய ஷீரடி அற்புதம். அற்புதம்னு சொல்கிறத காட்டிலும் அவர் பாபா எப்படியெல்லாம் ஷீரடிக்கு போகும்போது தன்னோடவே பயணித்தார் அப்படிங்கிற அழகான விஷயத்தை அவரோட குரல் வாயில நம்ம கேட்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ கோவையை சேர்ந்த ஒரு சாய் சகோதரர் தனுஷ் அவங்க தன்னுடைய ஷீரடி பயணத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நாகாசாய் கோயிலுக்கு போகிற இந்த பக்தர் தினமும் நாகாசாய் கோயிலில் ஷேஜாரதி அட்டன் பண்ணுற ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ண ஷேஜாரதி பார்த்துக்கிட்டு வந்த இவர், இந்த தம்பிக்கு அங்கே கோயிலில் ஷீரடிக்கு போய் எந்த மாதிரியான ஒரு பாக்கியமெல்லாம் கிடச்சிது, என்னெல்லாம் பாபா கொடுத்தாரு, எப்படி அவருடைய இருப்பையெல்லாம் இவருக்கு உணர்த்தினார் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான அழகழகான விஷயத்தையெல்லாம், இந்த ஷீரடி பயணத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு வாய்ஸ் நோட் மூலமா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து நீங்கள் அவருடைய குரல் வாயிலாக, நான் சொல்கிறத காட்டிலும் அவரோட குரல் வாயிலாகவே கேளுங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் பேச வேண்டிய அவசியம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்து நீங்கள் அந்த வாய்ஸ் நோட்டை கேளுங்க. அக்கா ஓம் சாய்ராம். ஷிரடி மிராக்கிள்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கு, அப்புறம் சுத்தமாக டைமே இல்லை. அப்புறம் இன்னைக்கு லீவு. ஸோ அதனால் சரி இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஷிரடி இந்த வாட்டி உண்மையாலே பாபாவோடைய பிளானிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது. பாபா சேஜாரதி பாடுற பாக்கியத்தை எனக்கு ஷிரடியில் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு தொண்டை சரியில்லை அந்த டைமில். இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ பாடின சேஜாரத்தையும் சமாதி மந்திருக்குள்ளே இல்லை. அதுதான் ஒரு விஷயமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது சொல்கிறேன். ஸோ ஷிரடி அந்த பயணமே ரொம்ப ஒரு சூப்பரான பயணமாக இருந்தது. எங்கள் கூட பாபாவே பயணித்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார். பாபா வேஷம் போட்டுக்கிட்டு பாபா மாதிரியே இருந்தார். எனக்கு அவரை பார்த்துட்டு உண்மையிலேயே பாபா உண்மையான டைமில் அவர் இருந்த டைமில் இப்படிதான் ஜாலியாக மக்களோட பேசிட்டு ஜாலியாக இருந்திருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் அந்த தாட் வந்தது. ஸோ அவரை பாபா தான் எல்லாருமே கூப்பிட்டாங்க. அப்படியே பாபா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா இந்த வாட்டி என் ட்ரெஸ் கலர் கூட மேட்ச் ஆகல. எங்கள் அம்மாவோட ட்ரெஸ் கோடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாபா மேட்ச் ஆனார். போனதுலேருந்து ரிட்டன் வர்ற வரைக்கும் லாஸ்ட்டு தரிசனம் போகும்போது பாபா நாங்கள் ஃபேமிலியாக, நானும் அம்மா அப்பா 3 பேர் ஒரே ஃபேமிலியில் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஒரு சாண்டல் கலர். ஸோ பாபா தன்னோட ஷால் மேட்ச் பண்ணியிருந்தாரு. அதே சேம் டிட்டோ கலர், அதே கலரோட பாபா ஷாலில் மேட்ச் பண்ணியிருந்தாரு. மற்ற எல்லா கலருமே எங்கள் அம்மா போட்டிருந்த ட்ரெஸ் கோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாபா மேட்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு பாபா பதில், ஆமாம் நான் உன்னோட அம்மா தான் அப்படிங்கிறத பாபா எனக்கு அங்கே சொன்னார். ஸோ இந்த ட்ரெஸ் மேட்சிங் வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாபா இதுதான் சொல்கிறாரு. பாபா எல்லாரும் பாபாவை அப்பா அப்பாங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாபா எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேஜாரத்தி தான் நான் பிளான் பண்ணி கரெக்டாக உள்ளே போனேன். ஆனால் என்னை உள்ளே நிற்க விடலை. கரெக்டாக ட்ரெஸ் மாற்றி எல்லாமே கூட்டமே கம்பிக்குள்ளே போய் நின்று தான் நின்றுருக்கலாம். பட் நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ஓடினேன். சமாதி மந்திரிலேருந்து குருஸ்தானுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு சுற்றி ஓடி அந்த ஜன்னல் பிளேஸில் உட்கார்ந்தேன். பாபாவுடைய காதும் அவருடைய சைடு ஃபேஸும் எனக்கு தெரிஞ்சது ஜன்னல்ல இருந்து. நான் உட்கார்ந்ததுல நேராக பார்த்தப்போ அவ்வளோ சிரிப்புக்கா பாபா முகத்தில். அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருந்தாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாடு நாகாசாய் மந்திரில் நீ ஒவ்வொரு நாளும் பாடின சேஜாரத்தையே நான் ரசித்து கேட்டேன். நீ இப்போவும் பாடு, இந்த இடத்துல பாடு, நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேங்கிற மாதிரி தன்னோட காது, அவருடைய இடது காது லெஃப்ட்டு இயர் என்னை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ சிரிப்பு பாபா முகத்தில். சந்தோஷமாக உட்காந்து சேஜாரத்தி பாடினேன். அவ்வளோ அழகாக எனக்கு எனக்கு என்னுடைய இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பாபா என்னை அழுகவே விடலைக்கா. எனக்கு அழுக வந்தாலும் எனக்கு அழுகவே விடலை பாபா. ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு என்னுடைய சமாதி மந்திரில்
என் கண்ணீர் வந்து சிந்தல. ஒரு குழந்தைய வந்து தன்னோட அம்மா வந்து எப்படி சிரிப்பு காட்டுவாங்களோ, அந்த மாரி பாபா எனக்கு சிரிப்பு காட்டினாருக்கா. சொன்னா நம்புவீங்களா? நான் பாபாவ நேருக்கு நேரா பார்க்குறேன் சமாதி மந்திர்ல. ஆ பாபாவுடைய கண்கள் ஒரு செகண்ட் என்ன பாக்குது. அப்புறம் அவருடைய கண்கள் திசை மாறுது. அப்புறம் என்ன பாக்குது. அப்புறம் திசை மாறுது. இந்த குழந்தைக்கெல்லாம் நம்ம கண்ணு மூடி விளையாட்டு காட்டுவோம்ல, "புடி" அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாபா வந்து எனக்கு விளையாட்டு காட்டுனாரு. எனக்கு அப்படியே இப்ப நினைக்கும்போது எனக்கு அழுகை வருது. ஆனா அங்க வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது அவர பார்த்து. எனக்கு சமாதி மந்திர்ல வந்து நான் எதுவுமே வேண்டல. பாபாக்கு நன்றி மட்டும் தான் சொன்னேன். எனக்கு அழுகை வந்தது. ஆனா அழுகல. நான் பஸ்ல போம்போதெல்லாம் பாபாவோட பாட்ட கேட்டு உருகி, உருகி எனக்கு பஸ்ல எப்புட்றா அழுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே அடக்கி வச்சிருந்தேன். பாபா உங்கள எப்ப பார்க்க போறேன்னு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சமாதி மந்திர்ல போய் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அதே மாரி பஸ்ல போம்போது பாபா தன்னோட பிரசன்ஸ வந்து எனக்கு ஃபீல் பண்ணாரு. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த அ நான் தான் பாட்டு போட்டுட்டுருந்தேன். என்ன பாட்டுன்னா, கலியுக ரட்சகன் பாபா அந்த பாட்டு. அதுல வந்து ஒரு வரி வரும். "சமாதி மந்திர் வந்தோர் வாழ்வார் பாபா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அந்த வரிய கேட்டோனே எனக்கு ரொம்ப அழுகை முட்டிட்டு வந்துருச்சு. அப்புறம் அத கேட்டுட்டே இருக்கும்போது, திடீர்னு வந்து அந்த ரோடு உங்களுக்கு தெரியும்ல, செம்ம டஸ்ட்டு. இந்த ரோடு பயங்கர மோசமான ரோடு. ஆனா, அவ்ளோ தூசிலயும், இதுலயும் எனக்கு சந்தன வாசம் வந்துச்சுன்னா சொன்னா நம்புவீங்களாக்கா? அப்படி ஒரு சந்தன வாசம்க்கா. நான் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்கிறேன். "என்னங்க நீங்க அத்தர் போட்டுருக்கீங்களா? இல்ல பவுடர் போட்டுருக்கீங்களா?" என்ன என் பக்கத்துல யாருமே இல்ல. என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவரு இப்ப பின்னாடி போய் உட்கார்ந்துட்டாரு. என் பக்கத்துல யாருமே இல்ல சீட்ல. ஆனா, அப்படி ஒரு சந்தன வாசம் எனக்கு. பயங்கரமான சந்தன வாசம். எனக்கு அப்படியே அப்பதான் புரிஞ்சது. "பாபா இங்க தான் இருக்காரு போல" அப்படின்ட்டு நான் ஜன்னல் வழியா வெளிய பார்க்கிறேன். கீழ குப்பை கிடக்கும்ல, அந்த குப்பையில ஒரு கவர் இருக்கு. அந்த கவருடைய உருவத்த பார்த்தீங்கன்னா, பாபா வந்து சாவடி ஊர்வலத்துல அந்த ஒரு செவுத்துல சாஞ்சு நிப்பார்ல ஒரு போஸு. டிட்டோவா அதே பொசிஷன்ல அந்த ஒரு ஷேப்லயே அந்த கவர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஓகே பாபா நம்ம கூட தான் இருக்காரு போல, வந்துட்டு இருக்காரு, டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்டின்ட்டு நான் நான் சீரியஸா சொல்றேன். நான் போனதுலருந்து வர்ற வரைக்கும் நான் அவர தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவும் எப்பவுமே நெனச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா, அந்த ஒரு பிரசன்ஸ வந்து பாபா வந்து பயங்கரமா எனக்கு ஃபீல் பண்ண வச்சாரு, அந்த பஸ் டைம்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து பாபா மட்டும் எனக்கு தரிசனம் குடுக்கல. எனக்கு வந்து தத்தாத்ரேயரும், அக்கல்கோட் சுவாமியும் ரிப்பீட்டடா தரிசனம் குடுத்துட்டு இருந்தாங்க, போற வரைக்கும். நான் வண்டியில பஸ்ல டிராவல் பண்றேன். முன்னாடி பார்த்தா ஒரு கார்ல வந்து அக்கல்கோட் சுவாமியோடைய உருவம். அப்புறம் பார்த்தா தத்தாத்ரேயருடைய ஃபோட்டோஸ் எங்க பார்த்தாலும். அப்புறம் வந்து டிஃபன் குடுக்கறக்கு ஒரு இடத்துல நிப்பாட்னாங்க. அந்த ஹோட்டல்ல பார்த்தா சூப்பரான ஒரு ஃபோட்டோ. பின்னாடி பேக்கிரவுண்ட்ல வந்து தத்தாத்ரேயரு, முன்னாடி அக்கல்கோட் சுவாமி. அவ்ளோ நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, அந்த ஷிரடி ட்ரிப் வந்து ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. ரொம்ப பிரமாதமா இருந்தது பாபாவோட தரிசனம். அப்புறம் வந்து சத்சரிதம் அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போனா, அப்புறம் பிரசாதத்த வந்து வாங்கி வச்சுட்டாங்க வெளிய. ஸோ, அப்புறம் பாபா வந்து எனக்கு பிரசாதம் மட்டும் குடுக்க முடியல. பட் நீங்க சொன்ன பேரிச்சம்பழத்த வந்து நேரா கொண்டு போய் சாவடியில வச்சுட்டேன் நானு. திரும்ப வந்து பார்க்கும்போது அது இல்ல. ஸோ, பாபா எடுத்துக்கிட்டாரு. ஸோ, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சச்சரதம் வச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து அது ஏதோ ஒரு பூ மாதிரி இல்ல. அது ஒரு நெல்லு மாதிரி இருந்ததுக்கா. அத வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி குடுத்தாங்க. அது இந்த அது என்ன சொல்றது? இந்த குருது அந்த இது அந்த கேரளாலலாம் வந்துட்டு அந்த அது எப்படி நான் ஃபோட்டோ அனுப்புறேன். அத பாருங்க. அந்த ஒரு இத தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி குடுத்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெர்ல. அதுதான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் பாபா எனக்கு ஒரு வேப்ப இல குடுத்து ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸோ, இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆ ஷிரடியும், நாகாசாயும் 2ம் வந்து நாம இங்க கேட்கிறதெல்லாம் பாபா அங்க நிறைவேத்துறாரு. ஸோ, நான் இந்த 1 வருஷமா நான் இங்க சேஜாரத்தி பாடிட்டு இருந்ததுக்கு பலனா பாபா எனக்கு வந்து சமாதி மந்திர் முன்னாடி, சமாதி மந்திருக்குள்ள கூட இல்ல. நான் சமாதி மந்திருக்கு வெளிய உட்கார்ந்து, அந்த கட்டடம் அந்த ஒரு சமாதி மந்திரையே ரசிச்சு, அந்த ஜன்னல் வழியா பாபாவ பார்த்து, அவருடைய காதும், அவருடைய அந்த சைடு ஃபேஸும் அவ்ளோ ஸ்மைல் பாபா முகத்துல. அதையும் பார்த்து சந்தோஷமா நான் ஆரத்தி பாடுனேன். நான் பாடுனது யாருக்கும் கேட்டிருக்காது. ஏன்னா, என் தொண்டை சரியில்ல அன்னைக்கு. தொண்டையே சுத்தமா எனக்கு வாய்ஸே வரல. ஆனா, நான் பாடுனத பாபா கேட்டாரு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. பாபாவுடைய ஃபேஸ்ல அவ்ளோ சிரிப்பு இருந்தது. சந்தோஷமா நான் பாடுனேன். உட்டா நான் எந்திரிச்சு ஆடியிருப்பேன் அந்த இடத்துலயே. அந்த பீட்டுக்கும், அந்த ஒரு சாங்குக்கும் லாஸ்ட் அந்த பாவலா பிரசாதாக்கெல்லாம் வந்து நாகா சாய்லயே எனக்கு வைப் ஆகும். எங்க ஷிரடில சும்மா சொல்லவே வேணாம். அவங்க சூப்பரா பாடுவாங்க. எனக்கு அங்க எந்திரிச்சு நின்னு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு. ஆனா அப்படியே எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு,
அவ்வளோ சந்தோஷமாக நான் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா தரிசனத்துலேயுமே பாபாவை நம்ம என்னதான் சமாதி மந்திருக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தாலும் இந்த ஒரு கட்டடத்துக்கு வெளியே உட்காந்து ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்குற அந்த ஒரு அழகே தனி. அந்த ஒரு தரிசனத்தை கொடுத்து பாபா வந்து என் ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ சேஜாரத்தை அவர் என் காதால் அவர் கேட்டார். அவ்வளோ சந்தோஷமாக முடிச்சுட்டு ஷீரா கொடுத்தாரு. நான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. பட் பாபாவோட பிரசாதமாக ஷீரா கிடச்சிது. அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அதுக்கும் ஷீரா ஊட்டி விட்டுட்டு அதுவும் சாப்பிட்டு அது கூட விளாடிட்டு சேஜாரத்தி பாடும்போது ஒரு நாய்க்குட்டி வந்தது. அதை தடவி கொடுத்தேன். அது என் மடியிலேயே உட்காந்து படுத்து தூங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் பாபா தான். அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ஜெய் சாய்ராம். நீங்களும் ஷிரடி போவீங்க இந்த வருஷம். ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க. பாபா தரிசனம் ஸோ பண்ணிட்டு இதுலேருந்து வாங்க. என்ன தெரியுதுன்னா, ஷிரடி போகிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்ததே இல்லை. பாபாவை நம்ம கூடவே வருவார். அங்கே இங்கேருந்து கிளம்பும்போதே நம்ம அவர் கூடவே வருவார். அவர் அங்கேயும் வருவார். எல்லா இடத்துலையும் அவர் நம்ம கூடவே இருப்பார். அவரோட இருப்பை நம்மளால் நல்லா உணர முடியும். அதுக்கு தேவை நம்ம அவர் மேலே அளவில்லாத அன்பும் பக்தியும் வச்சுருந்தாலே போதும். அது ஏதோ நெல்மணி மாதிரி கிடச்சிது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அது வந்து இதுதான். அது வந்து உண்மையாலுமே அந்த நெல்மணி பூக்கள் மாதிரி அது ஏதோ வைப்பாங்க. எனக்கும் தெரியாது அது என்னென்னு. விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவர் எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு தத்தாத்திரேயரும் அக்கல்கோட் மகாராஜோடைய தரிசனம் கிடச்சிது அப்படின்னு சொன்னார். அந்த ஃபோட்டோஸையும் அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஷீரடி ஒரு முறை கூட போகாதவங்க அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டதுண்டா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பாபா தன் இருப்பை ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திக்கிட்டே இருப்பார். சந்தன வாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. பாபா நம்ம கூட இருக்கார். நம்ம நம்பணுன்னா அவர் நம்ம கூட தான் இருக்கார். அற்புதமான இந்த பயணத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.